உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் வேண்டுமா? வருகிறார்கள் சாண்ட்ரா எமி. ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து அவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காங்க. என்னன்னே எனக்கு இது புரியலையே. இப்போ நான் லட்சுமி நிலைக்கு நான் வந்துட்டேன். என்னடா அவங்களே வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணாங்க. நடிப்பு அரக்கிங்கிற அந்த பேரே அவங்களுக்கு பெருமைங்கிறாங்க. ஆனால் எதுக்கு எல்லா இடத்துலையும் அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்கன்னா, இது இன்னைய கல்ச்சர். இப்போ நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சிங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க சீஃப் கெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா, நான் இவங்க சாண்ட்ராவை அப்ரோச் பண்ணால் அவங்க வருவாங்க போல இருக்கு. நாங்கள் சாண்ட்ரா பிக் பாஸ் புகழ் சாண்ட்ரா வருகிறார், கூடவே இலவச இணைப்பு பிரஜனும் வருகிறார். அந்த மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி போடணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய எண்ணம். ஆனால் இவங்களை எதுக்கு எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்திருக்கணும் இல்லையா? அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ தப்பு. மக்கள் மத்தியில் அந்த ஃபேமஸான ஒரு பேரை கூப்பிடணும். இன்னொன்று வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்றோன்னா சில பேருக்கு பணம் கொடுக்கணும், சில பேர் இலவசமாக வருவாங்க, சில பேர் வந்து அவங்க ஒரு பந்தாலாம் காட்டுவாங்க. மணிமேகலைன்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு காலேஜில் அந்த மணிமேலை டாபிக் வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி தான், அதாவது டிவியில் வந்தால் அவங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டு, அவங்கெல்லாம் காலேஜில் வந்து அவங்களாம் பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்படின்னு நிறைய தவறான புரிதல் இருக்குது நண்பர்களே. பட் இருந்தாலும் ஓகே, அவங்கவுங்க சம்மந்தப்பட்டவங்க தானே. இப்போ நானே ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன்னா, நான் எனக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும்னா பிரஜன் சாண்ட்ரா அவங்க கூப்பிட்டாங்க வந்தாங்கன்னா, அது ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக தானே இருக்கும். அப்படி தானே எடுத்துப்பேன். என்ன பண்ணுறது. நல்லா இருங்க சாண்ட்ரா.